ஓம் சாய்ராம். இன்றைக்கி வியாழக்கிழமை. எனக்கு சக்தி வாய்ந்த பிரார்த்தனை இருக்குது. இதில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பெயர் கோரிக்கை ஹார்ட் சிம்பிள் ஏன் கேட்குறேன்னா, நீங்கள் இந்த பிரார்த்தனையில் கலந்துக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியணுங்கிறதுக்காக உங்கள் பெயரும் ஹார்ட் சிம்பிளும் இருக்கிறவங்க பேர் எடுத்து ஒரு பேப்பரில் எழுதி சாயப்பா காலில் வந்து குளிக்க போடுவோம். சாயப்பா 3 பேர்த்தோட சீட்டு எடுப்பாங்க. அந்த 3 பேர்த்துக்காக சக்தி வாய்ந்த பிரார்த்தனை பண்ணிப்போம். யார் பேர் வந்துச்சு, எப்படி பிரார்த்தனை பண்ணுறோம் எல்லாம் தெரியணுன்னா வெள்ளிக்கிழமை காலையில் போடுற ஷார்ட்ஸில் யார் பேர் வந்துச்சு, எப்படி பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். நம்பிக்கையுடன் பேர் எழுதி போடுங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். கண்டிப்பாக சாயப்பா உங்கள் பேர் எடுத்து கொடுப்பாங்க. உங்களுக்கு நிச்சயமாக சாயப்பா நல்லது செய்வாங்க. சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா காலையிலே என்ன அவ்வளோ ஊற்று பார்த்துட்ருக்க? இன்றைக்கி வியாழக்கிழமை. இன்றைக்கி சாய்க்கு என்ன செய்யலான்னு பார்க்குறியா? இன்றைக்கி இந்த சாய் என்ன சொல்ல போகிறாரு, நமக்கான என்ன திட்டம் வைத்திருக்கிறாரு என்று பார்க்குறியா? உனக்காக நான் எப்பொழுதுமே நல்ல திட்டங்களை மட்டும்தான் வச்சுருப்பேன். கெட்ட திட்டங்களெல்லாம் அடித்து விரட்டி துவைச்சி தூக்கி எறிவினை தவிர உனக்கான கெட்ட எண்ணங்களை கெட்ட விஷயங்களை நான் யோசிக்கக்கூட மாட்டேன். நீ என்னை எந்த அளவுக்கு உற்று பார்க்கிறாய், நீ உற்று பார்க்கும் பொழுது என்னென்ன உன்னுடைய மனதுக்குள் ஓடுகிறது என்று எனக்கு தெரியும். விடிய காலம் வரையே இதெல்லாம் யோசிக்காதே. எத்தனையோ விஷயங்கள் இருக்கும் பொழுது ஏன் கெட்ட விஷயங்களை பற்றி யோசிக்க வேண்டும்? இது நடந்துச்சு அது நடந்துச்சு என்று நீ சொல்வது எல்லாமே எனக்கு புரியுது. நீ சொல்வது எல்லாமே புரியாமலாம் இல்லை. என்னென்ன விஷயம் நடந்துச்சு, ஏதேது விஷயம் நடந்துச்சு எல்லாமே எனக்கு தெரியுது. முதலில் கவலைப்படாதே. காலை எழுந்த உடனேயே ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சிட்டு கவலைப்படாத. கவலைப்பட்டால் அந்த நாள் முழுக்கவே அப்படி தான் இருக்கும், நரகம் போல். அந்த நரகம் என்பது நீயாக உருவாக்கிக்காத. தானாக உருவாகிறத எப்படி அழிக்கலாம் அப்படிங்கிறத பாரு. நீயா ஏதாவது ஒன்று உருவாக்கிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காத. இன்றைக்கி வியாழக்கிழமை. உன்னுடைய ஆசைகள் என்ன அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டேன். காலையிலேயே ஒரு விஷயத்த நினச்சிட்டு உன்னுடைய ஆசைகள் என்ன, இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சோதிச்சு பார்க்க வந்துட்டேன். நான் இன்றைக்கி ஒரு விஷயத்த ஆசைப்பட்றேன் சாய். இந்த விஷயம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லுங்கள். நீங்கள் நடக்காதுன்னா அதுக்கப்புறம் நான் என்னென்ன விஷயங்களை பற்றி யோசிக்கணுமோ யோசிக்கிறேன். அதே நீங்கள் நடக்கணும்னா நிச்சயமாக நான் இன்றைக்கி நிம்மதியாக இருப்பேன். கூடிய சீக்கிரமாக நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்பிக்கையோடு இருப்பேன். இதுதானே எண்ணம். அதற்கான பதிலை சொல்ல தான் நான் வந்திருக்கேன். உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களுக்கு தாண்டி தான் இப்பொழுது இந்த நிலைமையில் நிற்கிறேன். பல கஷ்டம், 1-2 கஷ்டம்லாம் இல்லை, பல கஷ்டத்தில் தான் நீ சில விஷயத்தை ஆசைப்பட்டுட்டு நிற்கிற. இந்த கஷ்டத்துலையோ உன்னுடைய மனதில் என்கிட்ட கேட்குற பற்றியா, சாய் இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாரு, ஆனால் அவர்கிட்ட கேட்கலாமா கேட்கக்கூடாதான்லாம் யோசிக்கல. கஷ்டப்படுத்துகிறான்னு என் அப்பா எனக்கு தருவாருன்னு நம்பிக்கை இருக்குது பற்றியா? இந்த நம்பிக்கைக்காகவே நீ என்ன மனசில் நினைக்கிறியோ அதை தருவேன். எவ்வளவோ சோதனையே நீ அனுபவிச்சிட்ருக்க. இதற்கு நடுவில் நான் உனக்கு தருவேனா மாட்டேனா அப்படின்னு ஒரு ஆழமான ஒரு ஆசையை மனசில் வச்சுட்டு என்கிட்ட கேட்குற. தருவியா மாட்டியா? அப்போ நீ நம்புகிற பற்றியா? இவ்வளவு உனக்கு கஷ்டத்தை கொடுத்தோம் நீ நம்புறல்ல. அந்த நம்பிக்கைக்காக, அந்த ஒரு பக்திக்காக, அந்த ஒரு பாசத்திற்காக நீ கேட்டதை நான் தருவேன். அது எப்படி தங்கமே? நீ கேட்டதை நான் தராமல் இருப்பேன்? ஒரு முறை தட்டி போகலாம், அடுத்த முறை தட்டி போகலாம். ஒவ்வொரு முறையும் எப்படி என் பிள்ளை கேட்குறத தராமல் இருப்பேன்? என் பிள்ளை கேட்குறத தருவேன். என் பிள்ளைக்கு ஒவ்வொன்றையும் பெற்று தருவதற்கு தானே நான் இருக்கேன். ஒரு அப்பாவுக்கு தான் பிள்ளை கேட்குறத வாங்கி கொடுக்கணும். அது நகையாக இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி. 1 ரூபா கூட கையில் இல்லாமல் இருக்கும், ஆனால் பிள்ளை கேட்டுட்டே அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுட்டு வாங்கி தரவன் தான் பாசமான அப்பா. அப்படியே இல்லைன்னா கூட அந்த நிமிஷம் அடுத்த நாள் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆறுதலான வார்த்தை. நான் உனக்கு என்ன சொல்கிறேன், வாங்கித்தர மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன் நான் சொல்கிறேன், செய்கிறேன். நேர காலம் வரும்போது செய்வேன். உன்னுடைய வாழ்க்கைக்கு எல்லாமே கிடைக்கும்.
எதுவுமே கிடைக்காமல் எல்லாம் போகாது. ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தோற்று போயிடுவ. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் நீ ஜெயிக்கவே மாட்ட. எல்லா நேரத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் மற்றவங்கக்கிட்ட கையேந்து நிற்பன்னு சில பேர் ஒன்ட்டையே சவாலாக சொன்னாங்க. சில பேர் உனக்கு பின்னாடி பேசுனாங்க. சரியா? இவங்களாம் என்ன பேசுனாங்க? மற்றவங்க கிட்ட கையேந்து நிற்க போகிற அப்படின்னு. அதுக்கெல்லாம் விடவே மாட்டேன் நான். உன்னுடைய ஏக்கங்கள், உன்னுடைய கவலைகள் மற்றவர்களுக்கு நேராக கீழே போயிடக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணத்திற்காக நீ உழைக்கிறீல்ல, அந்த ஒரு விஷயத்துக்காகவே நான் உன் கூட இருப்பேன். எத்தனையோ பேரை நான் பார்க்குறேன், ஐயோ என்ன அவன் அப்படி பேசிட்டான் இப்படி பேசிட்டான்னு சொல்லுவாங்களே தவிர ஆனால் முயற்சி எடுக்க மாட்டாங்க. ஆனால் நீ முயற்சி எடுக்கிற. வாழ்க்கையில் ஒவ்வொன்றுத்துக்கும் முயற்சி எடுக்கிற. முயற்சி எடுக்காமல் எதையும் நீ என்கிட்ட கேட்கல. உன்னுடைய முயற்சிக்காகவே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய முயற்சிக்காகவே ஒவ்வொன்றையும் நான் தருவேன். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நான் தோற்றுப்போக விடமாட்டேன். சில பேர் அமைதியாக இருப்பாங்க, வாழ்க்கையில் ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் என்கிட்ட வந்துட்டு இதை செய்யணும் சாயி, அது செய்யணும் சாயி என்று சொல்வார்களே தவிர அதற்கான முயற்சிகள் எடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு தானாக ஒன்று தோணணும். எந்த முயற்சியுமே நம்ம எடுக்கலை. சாமிகிட்ட போயிட்டு எப்படி கேட்குறோம், இதை செய்ய அதை செய்யணும். முயற்சி எடுத்தால் தானே ஒவ்வொன்றும் நடக்கும். முயற்சி எடுக்காமல் தெய்வத்துக்கிட்ட போயிட்டு இதைத்தான் அதைத்தானே தெய்வம் எப்படி தரும்? ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படி இல்லை. எல்லாத்துலேயும் முயற்சி. சோர்ந்து போகிறதே கிடையாது. நீ உன்னுடைய மனதை பார்த்து தான் நான் முடிவெடுத்தேன். இவ்வளவு தைரியமாக இருக்குது. இந்த பிள்ளைக்கு தரணும், அது ஆசைப்பட்ட ஒவ்வொன்றையும் தரணும். ஆனால் அவசரப்படாமல் தரணும். ஏன் தெரியுமா? அவசரப்பட்டால் எதுவுமே நிலைக்காது. பொறுமையாக இருக்கிற, பொறுமையாக நான் தரேன் அப்படின்னா அது நிலைக்கும். வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் செய்யும். அது எல்லாமே கொஞ்ச நாள் தான். ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், அது எல்லாமே கொஞ்ச நாள் தான். கூடிய சீக்கிரமாக மாறும். உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய கனவுகள் எல்லாம் மாறும். முக்கியமாக சொல்லப்போனால் ஒரு விஷயத்த சொல்லவா? முக்கியமாக சொல்ல ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிக்கிறேன். தங்கமே, இந்த வியாழன், இன்று வியாழன் தானே, இந்த வியாழன் இருந்து உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அற்புதமாக மாறும். இது சாதாரணமானதல்ல. இந்த வியாழக்கிழமையிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்திற்கு மேல் அற்புதமாக நடக்கும். அதாவது கஷ்டம் போனது, சந்தோஷம் வந்தது. கஷ்டம் போனது, சந்தோஷம் வந்தது. நிறைய நாள் தொலைத்து விட்டாய், இதற்கு மேல் எதையுமே தொலைக்க மாட்டாய். துரோகங்கள் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்ப்பது கிடையாது. சந்தோஷங்கள் என்ற ஒன்றை மட்டும் நீ இனிமேல் பார்ப்பாய். யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கவலைப்படுத்தி ஒவ்வொரு நிமிஷமும் அள வைத்து வேடிக்கை பார்த்தார்களோ அவர்களுக்கு இந்த சாய் பதிலடி கொடுப்பேன். பதிலடி கட்டாயம் கொடுப்பேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் நிம்மதி தர வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் அமைதி தர வேண்டும். அப்படி ஒரு நபரால் அது கெட்டு போகிறது என்றால் அது வாழ்க்கையில் அவனே அவன் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி. புரியுதா? ஏன்னா என் பிள்ளை நல்ல பிள்ளை, நீ தான் என் பிள்ளை. நீ நல்ல பிள்ளை, நீ யாருக்கும் துரோகம் பண்ணல. ஆனால் உனக்கு ஒருத்தன் துரோகம் பண்ணுறான்னா அவன் நிச்சயமாக மண்ணள்ளி அவன் தலையில் அவன் போட்டுக்கிட்டு வாழ்க்கையை கெடுத்துக்கிற மாதிரி. புரிஞ்சுதா தங்கமே? நான் சொல்வது எல்லாம் மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும். ஆனால் இப்பொழுது இது ஆறுதல். இன்றிலிருந்து உனக்கு அதுதான் மிகப்பெரிய ஒரு மாற்றமே. நீ ஆசைப்பட்டு ஒன்றையே ஒன்று மனசில் நினச்சி தான் அது வாக்கு நீ தொட்ட, அந்த விஷயம் நடக்கும். சந்தோஷமா? அமைதியாக இருப்பியா? நான் செஞ்சு கொடுக்குற வரைக்கும் எல்லா நிமிஷமும் பதறிக்கிட்டு அழுதுகிட்டு அவசரமாக ஒவ்வொன்றையும் செஞ்சுக்கிட்டு இருப்பேல்ல, அது எல்லாமே இல்லாமல் பொறுமையாக இருப்பியா? நான் செஞ்சு கொடுக்குற வரைக்கும் நீ இருப்ப,
அப்படின்னு நான் நம்புகிறேன். உன்னுடைய காலம் முழுவதும் இந்த பூமியில் நீ இருக்கும் வரைக்கும் ஒவ்வொரு காலமும் அற்புதம் என்ற ஒன்று இந்த சாய் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொண்டேதான் இருப்பேன். துரோகிகள் எத்தனை பேர் வேண்டுமானாலும் கூடலாம், அத்தனை பேருக்கும் மத்தியிலும் உன்னை வாழ வைப்பது இந்த சாயாகவே இருப்பேன். இந்த சாய்க்கு தெரியாதா உன்னை வாழ வைக்க? நீதான் சொல்லணுமா? நீ எதையும் நினச்சி கவலைப்படாத, உன்னுடைய வாழ்க்கை மாறும். எதிர்காலம் அமோகமாக இருக்கும் பொழுது சின்ன சின்ன விஷயத்தை எல்லாம் நினைத்து கவலைப்படக்கூடாது. நிம்மதியாயிரு. உனக்கான தேவைகள், உனக்கான அனைத்து விஷயங்களும் உனக்கு ஒவ்வொன்றாகவே கிடைத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக எல்லாமே அமைத்து கொடுத்து கொண்டு நான் இருப்பேன். துரோகிகளை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம், இனி எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். நானே துணை, நானே பாதுகாப்பு, எல்லாம் உனக்கு நானே. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.